ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என் ஒன் டே லைஃப் தாங்க. நான் எங்கே இருக்கேன்னா என் ஆஃபீஸுக்கு பேக் சைட்லேயும் ரூம் எடுத்து தங்கியிருந்தேங்க. ஸோ நானும் ப்ரோ வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. பார்க்கிங்கை காட்டுறோன்னே பைக் எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி பைக்கை நாங்கள் வச்சுட்டு தாங்க போகிறோம். ஸோ நாங்கள் ஊர்லேருந்து இன்றைக்கி தான் வந்தோம். சரி பைக் எடுத்துகிட்டு போவானா, சரி இன்றைக்கி வாக்கிங்காக போகலாம் அப்படின்ட்டு ப்ரோனோன்னு கிளம்பிட்டோங்க. நாங்கள் இப்போ பின்கேட் வழியாக போயிட்டுருக்கனால அப்படியே சரி பொடி நடையாக நடந்து போயிடலான்னு ஒரு வாக்கை போட்டு உள்ளே போயிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கீரநத்தம் போகிற வழியில் கேஜிஎஸ்எல் டெக் பார்க்கில் தாங்க இருக்குது. நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட்டில் தாங்க ஒர்க் பண்ணேன். ஜாயின் பண்ணி 1 month ஆகுது. ட்ரைனிங்கில் தாங்க இருக்கேன். உள்ளே வீடியோ எடுக்க வந்து அலோ கிடையாதுன்ட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஏன் ட்ரைனிங் அப்போ எடுத்து மாட்டிக்கணுன்ட்டு விட்டுட்டேங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட லஞ்சுக்கு போகலான்னு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து எந்த கடையில் சாப்பிட்லான்னு பார்த்தா லஞ்ச் பாக்ஸ்னு ஒரு கடை சொன்னாங்க. மீல்ஸுக்கு வந்து நான்வெஜ் மீல்ஸில் வந்துட்டு சில்லியெல்லாம் தராங்கன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு நானும் கொலீக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடையில் வந்துட்டு ஹீட்டாக தாங்க இருக்குன்னு எல்லாருமே தகரமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ கொலீக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்களும் பெஞ்செல்லாம் போட்டு உக்காந்துட்டு அவங்கவுங்க ஆர்டரை சொல்லிட்டோங்க. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி ஆர்டர்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் அப்படியே கொலீக்ஸோட ஜாலியாக அப்படியே பேசிவிட்டு அப்படியே வந்துட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒருத்தர் அவனை வாடா பாடுறா அப்படின்ட்டு இருந்தோம். பார்த்தா நம்ம ஆர்டருமே வந்துருச்சு. அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸில் என்னென்ன வந்துருந்துச்சுன்னா முட்டை தொக்கு, ஒயிட் ரைஸ், அப்பளம், சிக்கன் சில்லி, அப்புறம் ஒரு கூட்டு, கேரட் பொரியல், ஒயிட் ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே என்ன குறைனா சிக்கன் குழம்பு மட்டும் வந்துட்டு பரோட்டாவோட சால்னா தான் வந்துட்டுன்ட்டாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பக்கத்தில் ப்ரோ கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டால் செமையாக இருக்குன்னாரு. இன்னொருத்தங்க கேட்டால் அவன் ரியாக்ஷனே வேறு மாதிரி விட்டான். நம்ம குரூப்லேயே நல்லா சாப்பிட்றவர் இவர் தான் பாவம் நாக்கு செத்து போச்சுன்ட்டு ஜீரா ரைஸ் வாங்கி சாப்பிட்டு இருந்தார். கஷ்டமாக போச்சு. சரி நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்லை கட்டிட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. எங்களுக்கு என்னென்னா 1:30 மணிக்கு லஞ்ச் முடியுது. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரமாக போகணுன்னு அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போனதுக்கப்புறம் 6:30 மணி ஆனோடனே ஷார்ப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க.